Hi all, welcome to our channel Smileanddo. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே silk thread bangle எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Silk thread bangle ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது நம்ம சாரிக்கு மேட்சா வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். சில்க் சாரீஸ் அப்புறம் பட்டு பாவாடை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வெளியில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் சில்க் த்ரெட் மட்டும்தான். இன்றைக்கி இந்த மாதிரி ப்ளூ கலரில் ராயல் ப்ளூ கலரில் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பேங்கிள், நம்மளோட சைஸ் ஏற்ற பேங்கிள், அடுத்தது ப்ளூ கலர் சில்க் த்ரெட், சிசர் அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ. அவ்வளோதான். இந்த பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய நோட் புக் அல்லது ஒரு திக்கான கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் இந்த சில்க் த்ரெட்டை நம்ம சுற்றிகிட்டே வரணும். ஒரு 25 டைம்ஸ் ரேப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம 25 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் கிடைக்கும். இது மாதிரி நான் 25 டைம்ஸ் சுற்றுறேன். இதில் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு இடத்துல கட் பண்ணி இந்த 25 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றா பைண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பேங்கிளில் நம்ம ரேப் பண்ண போகிறோம். அது எப்படி ரேப் பண்ணுறது, எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்கிளோட உள் பக்கத்தில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த சில்க் த்ரெட்டை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். பேங்கிளோட உள் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணணும். அதில் இந்த சில்க் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான். அதை அப்படியே பேங்கிளில் சுற்றிகிட்டே வரணும். இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக சுற்றிகிட்டே வரணும். கொஞ்சம் டைட்டாக நீட்டாக ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ஒன்ஸ் இந்த த்ரெட்டை நம்ம பேங்கிளில் ஸ்டிக் பண்ணிட்டா அதை கண்டினியூஸாக ரோல் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடணும். நடுவில் விட்டுட்டா அதோட இது போயிடும், ரொம்ப லூஸ் ஆகி அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த நூலெல்லாம் தனித்தனியாக விலகிடும். ஸோ ஒரு தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை பேங்கிள் ஃபுல்லாக சுற்றிடணும். நூலோட எண்ட் வரையில் அதை உள்பக்கமாக ஸ்டிக் பண்ணிடணும். அந்த நூலை க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக ஸ்டிக் பண்ணிடணும்.
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேங்கிளோட ஒரு பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய பேங்கிளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு 25 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்து நான் அடுத்த பாதி செய்கிறேன். அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஃபுல் பேங்கிளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி ஃபுல் பேங்கிளுக்கும் இதே மாதிரி ரேப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்கிள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பேங்கிள் மேலே ஸ்டோன் செயின் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பேங்கிள் மேலே பேங்கிள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் செயின் எடுத்து இந்த பேங்கிள் மேலே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் செயினை பேங்கிளை சுற்றி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய செயினை கட் பண்ணி எடுத்துடலாம். க்ளூ காயறதுக்குள்ளே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும் நமக்கு. இது ஒரு 30 மினிட்ஸ் காய விடணும். 30 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேங்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அழகான சில்க் த்ரெட் பேங்கிள் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all. Keep smiling.